எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 10வது 11வது வார்த்தையை ஒரு வாசிக்கலாம். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழே வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. மேபி சொல்லணும், யாக்கோபுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் யாக்கோபு ஒரு தகப்பனுடைய ஒரு பெரிய அரவணைப்புகள் இருந்த ஒரு மனுஷன். ஒரு தகப்பனுடைய பெரிய அரவணைப்புகள் இருந்த ஒரு மனுஷன் இந்த யாக்கோபு. வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்குனாக்கி, யாக்கோபை கிட்டத்தட்ட அந்த எலியிலிருந்து கர்த்தர் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். கிட்டத்தட்ட அந்த எலியிலிருந்து ஆவியானவர் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். வேதம் சொல்லப்படுது, தகப்பன் தன் பிள்ளையை சொல்ல கழுகு தன் கூட்டை கலைக்கும் என்றால் இது அழிப்பதற்கல்ல, இன்னும் பரம்ப செய்வதற்காகவே. அல்லேலூயா. அந்த எலிகளை கிட்டாக தகப்பனுடைய அரவணைப்பை விட்டு என வீட்டுக்குள்ளே கிட்டாக இதுவரைக்கும் செல்லமாய் வளர்ந்த ஒரு மனுஷன் யாக்கோபு. தாயுடைய நேசத்திலையும் ஒரு பந்தத்திலையும் ரொம்ப உறவோடு வளர்ந்த ஒரு மனுஷன் யாக்கோபு. அந்த யாக்கோபை ஆண்டு சொல்ல பெயர்சபா விட்டு பதானரான் என்கிற ஒரு பகுதிக்கு நேராக கர்த்தர் புறப்பட வைக்கிறார். இது அங்கே புறப்படும் போது ஒரு பெரிய ஒரு ராக்காலத்தை சந்திக்கிறான். மேபி சொல்ல அந்த புறப்பட அந்த பிரயாணத்தில் கிட்டதாக இதுவரைக்கும் நல்லா கவனித்து தெரியும், இதுவரைக்கும் இருந்த உறவு, இதுவரைக்கும் இருந்த ஐக்கியம், இது எல்லாம் விட்டுட்டு ஒரு சனப்பொழுதுல இந்த மூவை யாக்கோபை எதிர்பார்த்ததே இருக்காது. நம்ம வாழ்க்கையில் பாருங்களேன், அந்த நிறைய காரியத்தை தேவன் செய்யணும்னா முதல்ல ஒரு ராக்காலத்தை அனுமதிப்பார். ஆமீன் சொல்லுங்களேன். உண்மையை திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இப்போது குடிகொண்டிருக்கிற இந்த ராக்காலம் மிகப்பெரிய விடியற் காலத்தின் ஆயத்தமாய் கர்த்தர் வெளிக்கொண்டு வர வைப்பார். இன்னைக்கு நினைக்கலாம், பிரதர் நான் இவ்வளோ வேதனைக்கு நடுவில் ஏன் என்னை கடக்க வைக்கிறார், ஏன் இந்த பிரச்சனை ஏன் என்னை சுமக்க வைக்கிறார், ஏன் இந்த தனிமையில் நான் ஏன் இவ்வளோ போராடுறேன், இந்த தனிமையான வாழ்க்கையில் ஏன் என் வாழ்க்கையை போராட தேவன் அனுமதித்திருக்கிறார். யாக்கோபுடைய பிரயாணம் எல்லாத்தையும் விட்டு அந்த எலிகளை தேவன் தான் புறப்பட வைத்தார். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் தான் புறப்பட வைக்கிறார். அந்த புறப்படுகிற அந்த எலிகள் நீங்கள் முழுவதும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்றா, அந்த புறப்படுற அந்த எலிகள் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ராக்காலம் வருகிறது. எழுப்பதில் வேற எங்கிருந்து வராது, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ள ஏற்படுகிற ஒரு பெரிய ராக்காலம் தான் ஒரு விடியற் காலமாய், தேசத்தின் விடியற் காலமாய், சபைக்கு விடியற் காலமாய், உன் கிராமத்திற்கு விடியற் காலமாய் கர்த்தர் அந்த ஒத்த மனுஷனை கொண்டு உருவெடுக்க வைப்பார். அல்லேலூயா. அண்ணாளுடைய ஒரு ராக்காலமான கண்ணீர் இது சொல்லப்பட ஒட்டுமொத்த சமஸ்த இஸ்ரவேலுடைய விடியற் காலமாய் சாமுவேலை கர்த்தர் உதிக்க பண்ணினார். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதத்தில் கிட்டதாக யோசேப்பு கிட்டதாக சகோதரி பார்க்க போகும்போது இப்படி ஒரு குழி விழும், இப்படி ஒரு ஜெயில் இருப்போம், இப்படி ஒரு வேண்டாத பலிகள் சுமப்போம். அந்த ராக்காலம் அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த ராக்காலத்தின் பின்னணியை பார்த்தீங்கன்னா தேசத்துடைய இரட்சணியத்தை கொண்டு வருகிற விடியற் காலத்தை ஏற்படுத்துகிற ஒரு விடுதலை ஏற்படுத்துகிற இரட்சகனாய் கர்த்தர் யோசேப்பை உருவாக்கினார். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வேதத்தை முழுவதும் நீங்க எடுத்து பார்த்தீங்க என்றால் மோசேயுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 40 வருடம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஒரு பெரிய ராக்காலம் சந்திக்கிறது போல பார்வோனுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த ராக்காலத்துடைய பின்னணியை திருப்பி பார்த்தால் அவனுக்கு தெரியாது, இதற்கு பின்னாடி 30 லட்சம் ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு தலைவனாய் கர்த்தர் உருவெடுக்க வைப்போம் என்று. ஆமீன் சொல்லுங்களேன். உங்க ராக்காலத்திற்கு பின்னாடி, இன்றைக்கு அழுகிறவனுடைய கண்ணீருக்கு பின்னாடி, இன்ற வேதனைக்கு பின்னாடி, இந்த இருளுக்கு பின்பாக ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சத்தை கர்த்தர் இறங்கி வர பண்ண போகிறார். கரங்களை தட்டி எஸ். அல்லேலூயா. இவ்வளோ வேதனை இருக்கு பிரதர், இவ்வளோ கண்ணீர் வடிக்கிற பிரதர், இவ்வளோ வேதனைக்கு நடுவில் என் வாழ்க்கை கர்த்தர் ஏன் அனுமதிச்சார், ஏன் கர்த்தர் தான் அப்போ கொடுத்தார், ஏன் கர்த்தர் உண்மையை சொல்லுறேன். இந்த ராக்காலம் வரல என்றா தேவன் யாக்கோபோட சந்திக்கிறதற்கு இப்படி ஒரு தருணம் கிடைத்திருக்காது. இதுவரைக்கும் யாக்கோபு அப்படி தேவன் சந்தித்ததல்ல, நேரடியாக முகமுகமாய் சந்தித்தது கிடையாது. இந்த ராக்காலம் தான் யாக்கோபு தேவனோடும் தேவன் யாக்கோபோடும் சந்திக்கிற பிரம்மாண்டமான ஒரு காலமாய் கர்த்தர் உருவெடுக்க வைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவ்வளோ நெருக்கம் வரலன்னா கர்த்தர் பக்கம் என்ன செஞ்சிருக்க மாட்டோம், சத்தமா வந்திருப்போம், வந்திருக்க மாட்டோம்.
தேவன் பக்கம் என்று இறங்கியிருக்க மாட்டோம். அந்த ராக்காலம், நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு வந்த அந்த ராக்காலம் ரொம்ப விளையிற பெற்றது. அது தேவ தூதரா பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ராக்காலத்தை தேவ தூதரா பார்க்க பழகுங்க. அந்த ராக்காலம் உங்களுக்கு விடியற் காலத்தை கொண்டு வர வைக்கும். கரங்களை தட்டி ரிசீவ். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்தியா முழுவதும் அப்படிப்பட்ட எழுப்புதலை அப்படிப்பட்ட நபரை கொண்டு தான் கர்த்தர் அநேக ராக்காலத்தை சந்தித்த தெய்வ மன்னித கிட்டாக ஒரு மோகன் சிலாசனத்தை எடுத்து பார்த்தா தெரியும். ஒரு பலவீனம், இருள் கிட்டாக இருதயம் வீக்கப்பட்டு ஒரு பெரிய மரண படுக்கையின் ராக்காலம் மூடினது. அந்த ராக்காலத்தை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவோட எழுப்புதலாய், உலகத்தை எழுப்புதலாய் கர்த்தர் நம்ம கண் முன்பாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சி, உங்களுக்கு இந்த ராக்காலம் ரொம்ப விளையிற பெற்ற காலமாக மாறப்போகுது. இந்த ராக்காலத்தை கண்டு பயப்படாதீங்க. இந்த இருளை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. இந்த இருளுக்கு பின்னாடி ஒரு பல தேசமே உயிர்ப்பிக்கப்பட போகிறது. இந்த இருளுக்கு பின்னாடி ஒரு பல பட்டணம் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. இந்த இருளுக்கு பின்னாடி பல கிராமமே அசைக்கப்பட போகிறது. இந்த இருளுக்கு பின்னாடி உங்கள் சபை அசைக்கப்பட போகிறது. தைரியமாய் கரங்களை தட்டி ரட்சணியத்தை கர்த்தர் உங்க கரத்துல கொடுப்பார், கொடுப்பார், கொடுப்பார். அப்படிப்பட்ட பராக்கிரமம் இன்றைக்கு உங்க நடுவில் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராக்காலத்துல தான் மேபி சொல்ல போனாக்கி அந்த எலிகளை வரும்போது மேபி அந்த பகுதி நீங்கள் வாசித்து பார்க்கலாம். வாசித்து கேட்டாவே அதே 11 வசனம் திரும்ப வாசிக்கலாமே. அந்த இடத்துல அப்படி நடந்து கொண்டு வரும்போது சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அந்த ராக்காலம் தான் அங்க இருக்கிற கற்களை மேபி சொல்ல போனாக்கி எடுக்க வேண்டிய தருணமாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்களேன். மேபி யாக்கோபு ஐதி பிரயாணப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார், டிராவல் பண்ணிட்டே இருக்கிறார். மினிமம் சொல்ல போன பேச வளர்ந்து மேபி சொல்ல போன டிராவல் 16 கேட்டாக 10 நாள் 14 நாள் டிராவல் பண்ண வேண்டிய ஒரு டிராவல், நடந்து பிரயாணம். அவ்வளோ பிரயாணப்படுகிற ஒரு காலம் பிரயாணப்படுகிற நடந்து கொண்டே வரும்போது, ஏன்னா இதுவரைக்கும் அவனுக்கு ஒரு வெளிச்சம் இருந்து, சூரியன் அவனுக்கு என்னது வெளிச்சமா இருந்து, சூரிய வெளிச்சத்திலே எவ்வளவு தூரம் நடக்கணுமோ நடந்து வந்திருக்கிறார். இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வரும்போது இவை நம்பின வெளிச்சம் இப்போ என்ன செய்யுது? மறையுது. பிரதர், இவங்களை நம்பின பிரதர், இந்த வெளிச்சம் என் வாழ்க்கையில் மறைஞ்சிருக்கு. இந்த வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் சொல்ல பண்ணி சூழ்நிலை கேட்டதாக நம்பிக்கை இதுவரைக்கும் சூரியனை நம்பி டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன், சூரியன் நம்பிக்கணும். ஆனால் அந்த நம்பின சூரியன் அப்படியே என்ன செஞ்சுட்டு மறைஞ்சிட்டு, அந்த சூரிய வெளிச்சம் அப்படியே மங்கிட்டு கிட்டதாக அது ஒரு பெரிய இருண்ட காலமாய் ஒரு இருளுக்குள்ள அப்படியே தவிக்கிற ஒரு நேரத்துக்குள்ள இருக்கிறான். இதுவரைக்கும் வீட்டில் செல்லமாய் வளர்ந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு தனிய ஒத்தையில தனி காட்டு மரம் போல, ஒரு தனித்த மணத்தை போல, ஒரு ஆகார தனித்தவளை புலம்புனது போல, அண்ணால் கண்ணீர் வடித்தது போல அப்படி சொல்ற சூழ்நிலைகளுக்கு நடுவில் ஒரு தனித்து அப்படியே இருதயம் உடைந்து புலம்புகிற ஒரு தருணம். நீங்க அந்த சீனரி எப்படி இருக்கு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, என்ன கிட்டதாக ஒரு புது இடத்துக்கு டிராவல் பண்றோம் நீங்க நினைச்சு கொள்ளுங்களேன். அந்த மேபி சொல்ல போனாங்க இருளுக்கு முன்னக்கூட்டி எப்படியாவது அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிடணும், போயிடணும். இப்போ எங்கள் பகுதி எடுத்திங்கன்னா நாகர்கோயிலேருந்து அந்த சைடில் வரவங்க அந்த பண்ணக்கோட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு என்ன செய்யணும், தனி அந்த ட்ராவல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எந்த வீடுன்னு செய்யாது இருக்காது, எந்த வீடு இருக்காது. அந்த இடத்துல ட்ராவல் பண்ணாலே ஒரு என்ன செய்யும், சத்தமாக பயம் வரும். ஏன்னா கிட்டதாக எந்த வீடும் ஏன்னா சொல்ல போனாக்கி எங்கேயாவது வீடு இருந்தால் அந்த வெளிச்சம் இருக்குது, அதை நம்பி நான் ட்ராவல் பண்ணிடுறேன். இல்லை சூரிய வெளிச்சம் இருக்குது. இப்போ யாக்கோபு நம்பி போன ஒரே வெளிச்சம் சூரியன் தான். அவன் நம்பி டிராவல் பண்ண ஒரே வெளிச்சம் சூரியன் தான். இப்போ அவன் நம்பின வெளிச்சம் கைவிடுகிறான். உண்மை சொல்லுகிறேன், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை நம்பினவர் வேணா கைவிடலாம், ஆனா உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கரங்களை தட்டி தைரியமாய் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?
இதுவரைக்கும் நம்பி ஐயோ இந்த வெளிச்சத்தை மட்டும் நம்பி இருந்த பிரதர், இதுக்கு பிறகு வழியிலே பிரதர் இல்ல, அந்த வழிவன் அடைச்சிருக்கலாம். அதனால வேதம் சொல்லப்பட்டிருக்கு, இனி சூரியன் உனக்கு வெளிச்சமாய் கொடாமல் சந்திரன் உனக்கு வெளிச்சிடாமல் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கரங்களை தட்டி எஸ். அநேகர் மேல் அப்படிப்பட்ட வெளிச்சம் இறங்கி கொண்டிருக்கதை பார்க்கிறேன். அப்படிப்பட்ட வெளிச்சம் இறங்கி கொண்டிருக்கதை பார்க்கிறேன். அப்படிப்பட்ட வல்லமை இறங்கி கொண்டிருக்கதை பார்க்கிறேன். மகிமை இறங்கி கொண்டிருக்கதை பார்க்கிறேன். விடுதலை விடுதலை விடுதலை. அல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த ஒரு வெளிச்சத்தை நம்பி தான் போயிட்டு இருந்தான். இந்த வெளிச்சத்தை நம்பி போயிட்டு இருக்கும்போது இந்த எலிகள் வரும்போது ஒரு முழுவதும் மறைஞ்சிட்டேன். இந்த ராக்காலத்தில் ஒரு காரியத்தை, ஒரு கல்லை தம்முடைய கரத்தில் எடுக்க, ராக்காலம் வந்ததுனால தான் இந்த கல்லை தம்முடைய கரத்தில் கத்தை எடுத்திருக்கிறார். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். இந்த ராக்காலம் ரொம்ப விளையாட பெற்றது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த ராக்காலம் இல்லைன்னா இப்போ கர்த்தருடைய கரத்தில் வந்திருக்க முடியாது. இந்த ராக்காலம் தான் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்றால் அந்த ராக்காலம் ரொம்ப விளையாட பெற்றது. கரங்களை தட்டி எஸ். அல்லேலூயா அல்லேலூயா. இவனுக்கு பாதை தெரியாது. ஏன்னா நிறைய பேர் பாருங்களேன், ஒன்னே நம்பி இருப்பாங்க. அதை விட்டா முடிஞ்சு, அதை விட்டா அதுக்கு பிறகு வாசல் தெரியாது, வழி தெரியாது. இது ஒரு பொருளாதாரத்தை நம்பி இருந்த, இன்னைக்கு இந்த பொருளாதாரம் நம்பி நான் வெறுமையாயிட்டேன். இல்லை இந்த ஒரு காரியத்தை நம்பி இருக்கிறேன், இதுவும் கைவிட்டுட்டு முடிஞ்சுது. அப்படி கைவிடப்பட்டு இருக்கிற அநேகர் இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல் ஒரு நீதியின் சூரியன் உதிக்க வைக்கிறதை பார்க்கிறேன். உங்க மேல் அந்த நீதியின் வெளிச்சம் உதித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். அந்த வெளிச்சம் வேணா கைவிடலாம், அந்த வெளிச்சம் வேணா மறையலாம், அந்த வெளிச்சம் வேணா உங்களை வெட்கப்படுத்தலாம். ஆனா இப்போ உதிக்கிற இந்த நீதியின் வெளிச்சம் உன்னை வெட்கப்படுத்த விடாதே. ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை தட்டி இதயத்தின் ஆழத்தில் இருந்து உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் கொடுக்கிற ஒரு வெளிச்சம். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா இவன் நம்பின இந்த ஒரு நபர் தான். இந்த ஒரே ஒரு வெளிச்சத்தை நம்பி டிராவல் பண்ணா இப்போ ஒரு இருள் வந்துட்டு முடிஞ்சு. பக்கத்தில் இருக்கவங்களை கரங்களை பிடிச்சி, நாசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்பாதீங்க. அவங்க வேணா உங்களை வெட்கப்படுத்தலாம், அந்த வெளிச்சம் வேணா உங்களை வெட்கப்படுத்தலாம். நான் திரும்ப சொல்றேன், அந்த வெளிச்சம் இன்னைக்கு வேணா வெளிச்சம் கொடுக்கலாம், ஆனா ஒரு நாள் மறையும். ஆமென். இன்னைக்கு என்ன வெளிச்சத்தில் இருந்துக்கலாம், ஆனா அந்த வெளிச்சம் கூட ஒரு நாள் உங்களை விட்டு மறையும். ஆனா இப்போ ஒதுக்கிற இந்த வெளிச்சம், வார்த்தை என்கிற இந்த வெளிச்சம் உங்களை நித்திய கால வரையும் நடத்துகிறதற்கு போதுமான வெளிச்சத்தை கர்த்தர் மேல ஒதுக்க பண்ணுகிறார். விடுதலை பெற்றுக்கள். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லப்படுது, மனுஷன் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை புயபலமாய் வைத்து ஆக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையை தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இவ்வளோ தெரிஞ்சும் யார் மேல தான் நம்பிக்கை இருக்கு? சொல்லிட்டாங்களா பிரதர்? அவங்களால சொல்லத முடியும், செய்யறதுக்கு கர்த்தர் தான் முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அவங்களால சொல்ல முடியும்னா என் ஆண்டவர் இருக்கிறார், இவரால் நிறைவேற்றி கொடுக்க முடியும். சொன்னதை மட்டும் செய்கிறவர், சொன்னதை நிறைவேற்றுகிறவர். இதயத்தின் ஆழத்தில் இருந்து இவருக்கு ஈடு கிடையாது. இவர் வாக்கு கொடுத்தா சொன்னதை செய்து முடிக்க பராக்கிரமம் நிறைந்தவர். ஆமென் சொல்லுங்களேன். உலகம் பாருங்களேன், அப்படியே ஒரு ராக்கால மாதிரி வந்துட்டாக்கி அப்படியே நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். ஒரு கடன் என்கிற ராக்காலத்தில் அப்படியே அகப்பட்டு பாருங்களேன், அப்படியே உறவெல்லாம் தேடி வரும்னு நினைக்கிங்க. சத்தமா ஒரு உறவு ஒட்டாது. வீட்டில் ஒரு பலவீனப்பட்டு பாருங்க, ஒரு உறவு என்ன செய்யாது, ஏதாவது கேட்டுருவாங்க. அந்த வெளிச்சம் வேணா நிற்கிறது மாதிரி மறையும். ஆனால் இந்த வெளிச்சத்தை நம்புகிற ஒருவனை கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டார். நீதியின் சூரியனாக இயேசு என்கிற வெளிச்சம் இப்போது உங்க மேல உதிக்க ஆரம்பிக்கதை பார்க்கிறேன். இந்த வெளிச்சம் வெட்கப்படுத்தாதே, இந்த வெளிச்சம் வெட்கப்படுத்தாதே, இந்த வெளிச்சம் வெட்கப்படுத்தாதே. இந்த வார்த்தை வரும்போது அநேக கட்டுகள் அவிழ்ந்து விழுகிறதை பார்க்கிறேன், அநேக பலவின் ஆவி வெளியேறி கொண்டுகிறதை பார்க்கிறேன். இந்த வெளிச்சம் வாழ வைக்கும், இந்த வெளிச்சம் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த எலிகளை வந்துட்டு ஒரு கற்களை அப்படியே எடுக்கிறார்.
நல்லா கவனித்தா தெரியும். அந்த அந்த கற்கள் முதல்ல ஒரு பெரிய பாறையிலிருந்து என்ன செய்யும், அப்படி பெயர்க்கப்பட்டு வெளியே வரும். அது தண்ணீர் சொல்ல போனாங்க, அந்த மழையுடைய அழுத்தம் சொல்ல போனாங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு அந்த எலிகள் அப்படி சொல்ல போனாங்க, அப்படி அந்த பாறை பெயர்க்கப்பட ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாய். மேபி சொல்ல போனாங்க, ஆவியானவர் உங்களை தம்முடைய கரத்தில் எடுக்கணும்னா, நான் திரும்ப சொல்கிறேன், இது ஆவிக்கிற இதில் உங்களை முதல்ல ஆவியன் தம்முடைய கரத்தில் எடுக்கணும்னா காரியம் உங்கள் மேலே நடக்கும். உங்கள் மேலே முதல்ல பரிசுத்த ஆவி என்கிற மழை பொழிஞ்சிக்க ஆரம்பிக்கும். அது பொழிஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னா அப்படிப்பட்ட சரீரம் பல இடத்துல இருந்து அப்படி கர்த்தர் செல்ல பண்ணி அந்த எலிகள் அப்படி கர்த்தர் பாட் பண்ணுவார். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பேர்த்த பண்ணுவார். அந்த மலை கெட்டதாக, அந்த அந்த பாறை கெட்டதாக, அதிலிருந்து அப்படி பெயர்க்கப்பட்டு கெட்டதாக அது அப்படி கீழே விழுந்ததோடு இருக்காது. அந்த மலை வெள்ளத்தில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் சொல்லப்படாகி ஜலம் ஆவியானவருக்கு அடையாளப்படுத்தும். அந்த ஜலத்தின் மேலே சொல்லப்படாகி அந்த ஜலத்தில் அந்த கற்களும் அசைவாட ஒரு புதிய ரூபத்தை கத்த உருவெடுக்க வைப்பார். அதனால இந்த ரூபம் ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அன்னைக்கு இந்த ரூபத்தில் கர்த்தர் அழிச்சிருக்கிறார்னா, இப்போ ஆவியானவர் உங்க எலிகைகளை அசைவாடி கொண்டிருக்கிறதுனால அநேக காரியத்தை கர்த்தர் உருவேறப்படுத்துகிறார். இப்போ உருவேறப்படுத்தி கொண்டிருக்கிற காரணம் உங்க எலிகைக்குள்ள ஆவியானோட அசைவாடுதல் பலமா இறங்கி இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த யோர்தான் நதிக்கரையில் வந்துட்டு அப்படியே யோசுவா சொன்னார்ல, அந்த யோர்தானை கடந்து விட அப்படியே 12 கற்களை எடுத்து நாட்டுங்க. மேபி சொல்ல பண்ணி தாவீது கூழாங்கலை சொல்ல பண்ணி அந்த எலிகளை போய் சொல்ல பண்ணி ஆத்தாங்கரையில் போய் ஒரு கூழாங்கலை 5 கூழாங்கல் என்ன செஞ்சாராம், எல்லா கல்லும் எடுக்க மாட்டார். அவருக்கு தேவையான கற்களை மட்டும் என்ன செய்வார். சத்தமா இந்த வேட்டையாடுறவங்களுக்கு அந்த கூழாங்கலை எடுக்கிறவங்களுக்கு அதை பார்க்கும் போதே அவங்க என்ன செஞ்சிருவாங்க. சத்தமா. அதனால நான் திரும்ப சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் தெய்வ பார்வையில் சரியாய்ப்பட்ட அநேகர் மேலே அதனால தான் கத்த அந்த எலிகளை கத்தவங்களை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். அவர் பார்வையில் இந்த கூழாங்கல் பட்டிருக்கு. ஆமேன் சொல்லுங்களேன். அதனால அவர் எடுத்துக்கொண்டு அப்படியே கொண்டு வைத்திருக்கிறார். டைரக்டா அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காது. அந்த கல் அந்த அந்த ஸ்டேஜுக்கு வரணும்னா அப்படி ஜலத்தில் அசைவாடிக்கிட்டே இருக்கும். அசைவாட ஒரு சில அடிகள், ஒரு சில மேடுகள், ஒரு அடிகள் எழுதி சொல்ல பண்ணி ஒரு சில புறக்கணிப்பு. ஆனால் உண்மையை சொல்லுகிறேன், இந்த இது இவ்வளோ சிச்சுவேஷனுக்கு நடுவில் உங்க நடுவில் ஒரே ஒரு மட்டும் உங்களை விட்டு விலகாத இருக்கிறாருன்னா அவருடைய அசைவாடல் மட்டும்தான். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமதிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அசைவாடு எல்லா கல்லையும் எடுத்திருக்க மாட்டார். அவர் எடுக்கணும்னா அவர் பார்வையில் இந்த கல்லை சூஸ் பண்றார். அவர் போகிற டிராவல் எத்தனை கல் இருக்கும்ல, நீங்க டிராவல் பண்ண பாருங்களேன், நிறைய கற்கள் அப்படி கண்முடி கிடக்கும். ஆனால் நீங்க எதை எடுக்கணும் அதை மட்டும் தான் எடுப்பீங்க. இப்போ கிட்டத்தட்டதாக ஒரு மிருகத்தை எறிகிறீங்க அப்படின்னா மிருகம் எந்த கல்லை கண்டா பயப்படணும்னு என்ன செய்யும். சத்தமா தெரியுமா தெரியாதா? தெரியும். மிருகத்தில் போய் மேய்ச்சி சொல்ல போனாங்க, இந்த அளவுக்கு ஒரு கள்ளத்துக்கு போட்டாக்கி போவோம், இந்த கல்லும் போடுவீங்க. ஏதாவது ஒன்று என்னாக்கி சொல்ல போனாக்கி அது நம்மளை விட்டு ஏதாவது ஒரு பயப்படாமல் அப்படி போகணும்னா அந்த கல்லை வச்சு என்ன செய்வீங்க. அந்த 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 எடுக்க வேண்டிய ஒரு கல்லும் ஒரு வியூ இருக்கிறது. எல்லா கல்லும் எடுக்க முடியாது. ஒரு மிருகத்தை இது சொல்லுதான் அதுக்கு அதுக்கு அந்த ரைட் கல் இது சொல்ல போனாக்கி. அதனால தான் உண்மையை சொல்லுகிறேன், இந்த 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 கற்கள்ல நான் திரும்ப சொல்கிறேன், பரலோகத்துடைய பிரம்மாண்டமான வெளிப்பாடு வைக்கப்பட்டிருக்கிற கற்களாக தான் கத்தவங்களை பார்க்கிறா. தைரியமா கரங்களை தட்டி எத்தனை ஆமோதிக்கிறீங்க? இந்த கற்களை கத்தர் யாக்கோபு தம்முடைய கரத்தை கொண்டு போகும்போது அந்த கற்கள் எல்லாம் எடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு தான் எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? டைரெக்டாக கை என்ன செய்யாது. சத்தமா டைரெக்டாக போகாது. ஏன்னா ஏதாவது நம்மளை என்ன செஞ்சிடும், இவங்க வாழ்க்கையில் நம்ம இறங்கினா நம்ம வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுரும். நிறைய பேர் இவங்களுக்கு ஜெபிச்சா அந்த ஜெபம் நம்மளையும் என்ன செஞ்சிருமா. சத்தமா பாதிச்சிரும். அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ஆண்டவர் ஜெபிச்சிருக்கே கூடாது. உங்களுக்கு யாரோ ஒரு ஆள் கண்ணீர் வடிச்சதுனால தானே ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு மேய்ச்சல் பண்ண உங்கள் சபையில் கொண்டு கத்து நாட்டி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் சும்மா வரல, எத்தனை பேருடைய கண்ணீர், எத்தனை ரத்த கரையத்து நிமித்தமாக கத்தவங்களை ரட்சித்து எழுப்பி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிட்டத்தட்டதாக மியூச்சுவல் பண்ணங்க அந்த 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 கரெக்ட் யாரோ ஒரு நபர் அவங்கள தொடுதுன்னா, அந்த கல்லை தொடுதுன்னா பயம் இருக்கும். முதல்ல இவங்க வாழ்க்கையில் நம்ம இறங்கினா ஏதாவது நம்மளை பாதிச்சிடும், இவங்க வாழ்க்கையை தொட்டால் நம்மளுக்கும் இந்த இந்த வேதனை வந்துடும், இந்த சிச்சுவேஷன் வந்துன்னு சொல்லி யாருமே நெருங்க வேணாம், முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் மேலே தம்முடைய யாக்கோபு அந்த கற்கள் மேலே தம்முடைய கரத்தை பலமாக வைத்தது போல இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய கரம், இயேசு கிறிஸ்து இரட்சகருடைய கரம் அநேக சிரசு மேலே இறங்கி இருக்கதை பார்க்கிற தைரியமா கரங்களை தட்டி எஸ், உங்க சிரசு மேலே அந்த கரம் இறங்குகிறது. எதை கண்டு பயப்பட மாட்டார். அக்கனிக்குள்ள நடந்தா கூட மேபி சொல்லணும் அவர் விலக மாட்டார். அதனால மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கரங்களை தட்டி எஸ், அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் கை வைக்கிறது யோசிக்கவில்லை, ஏன்னா இவருக்கு தேவை இந்த கல் வேணும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதனால தான் குடும்பமே உங்களை கூட ஒட்டதுக்கோ உறவாட வரல, ஆனால் இவர் மட்டும் உங்க எல்களை உறவாடிக்கிட்டு இருக்கிறாரா, அவருக்கு தேவை இந்த கல் மேல கர்த்தருடைய அசைவாடுதல் இறங்கி இருக்கிறது தைரியமாய். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்க கூட அப்படி ஒட்டதுக்கு உறவாடுக்கு அவங்க வரல, ஆனால் உங்களை படைச்சவர் அழைச்சவர் உங்க மேல பராக்கிரமமாய் கரத்தை வைக்க போகிறார். எத்தனை ஆமோதிக்கிறீங்க? அநேகர் மேல் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த கரம் அநேக சிரசை தொட ஆரம்பிக்கதை பார்க்கிறேன், அநேக தரிசனத்தை தொட ஆரம்பிக்கதை பார்க்கிறேன், அநேக வெளிப்பாடை தொட ஆரம்பிக்கதை பார்க்கிறேன், அநேக திட்டத்தை கதை தொட ஆரம்பிக்கதை பார்க்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அந்த கற்கள் மேல கை வச்சு வெளியே எடுக்கிறார். வெளியே எடுத்துட்டு கிட்டத்தட்டதாக அந்த எலிகள் அப்படி தலை வைக்கிறார். தலை வச்சு படுக்கும்போது ஒரு ஏணி எங்கிறது ஒரு அந்த 12வது வசனம் வாசிங்களே. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணி எங்க இருந்ததா? பூமியில இருக்கிறத. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. இங்க இருந்து பரலோகமே அசைக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான வெளிப்பாடு இந்த கற்களுக்கு இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்களேன். ஏன் இந்த ராக்காலம், ஏன் கேட்டிங்களே, ஏன் இந்த தனிமை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த தனிமை, நான் ஏன் இப்படி அழுறேன், நான் ஏன் இப்படி தனிமையில் அழுது கொண்டிருக்கிறேன், புலம்பி கொண்டிருக்கேன் கேட்டிங்களே. ஆயுதி கர்த்தராகிய ஆண்டவர் இப்போ என்ன சொல்கிறார் இன்னைக்கு? இந்த ராக்காலத்தின் விளைவு தான் இங்கே இருந்து ஒரு பிரம்மாண்டமான தரிசனம் ஆரம்பிக்கப்பட போகிறது, பிரம்மாண்டமான வெளிப்பாடு வரப்போகிறது. இங்கே இருந்து பரலோகத்திற்கு அந்த ஏணி மேலேருந்து கீழே இறங்கலை, எங்கேருந்து இறங்கிச்சு? சத்தமா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டதாக, இங்க இருந்து மிக பிரமாண்டமான வெளிப்பாடு பரலோகம் அசைக்கிற அளவுக்கு போக போகிறது. எத்தனை விரும்புறீங்க? நான் திரும்ப சொல்கிறேன், இங்க இருக்கிற பல நபருடைய அபிஷேகம் பரலோகத்தை அசைக்கிற அளவுக்கு, இங்க இருக்கிற பல நபருடைய அபிஷேகம் தேசத்தை அசைக்கிற அளவுக்கு, பரலோகம் அசைக்கிற அளவுக்கு பிரமாண்டமான வெளிப்பாடை கர்த்தர் எழுப்புகிறார், எழுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருந்து ஏணி எங்க வர போயிட்டு தான் பரலோகம் வர, இடையில நிக்கிறதுலாம் கிடையாது. எங்க வர போகுது? பரலோகம் வர. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கி, கிட்டத்தட்டதாக அந்த ஏணி கிட்டதாக பரலோகம் வரனாக்கி உங்க வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடை பூரணமாய் நிறைவேற்றி தருகிறதுக்கு தேவன் தம்முடைய தூதரை மேலிருந்து கீழிறங்கவோ கீழிருந்து மேலிறங்கவோ கர்த்தர் தம்முடைய தூதனை அசைவாட வைக்க போகிறது நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ராக்காலம் வரலன்னா இப்படிப்பட்ட கல்லை என்ன செஞ்சிருக்க முடியாது. சத்தமா ஒரே நினச்சிருக்கலாம். நீங்கள் ட்ராவல் பண்ண பாருங்கள், திடீர்னு இருட்டிட்டுனா சரி இன்னும் கொஞ்சம் நேரம் நினச்சிருக்கலாம். கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட நான் இதை கடந்திருப்பேனே. அவர் கடக்க வைக்காமல் இருக்கிறது கூட ஒரு அதிசயம் தான். அதை மேபி சொல்லலாம், அந்த எலியை கடக்க வைக்காமல் இருக்கிறது கூட ஒரு பெரிய அற்புதத்துக்காக தான் அந்த எலிகளை காத்தவங்களை காத்திருக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை இந்த இடத்த கடந்தா இந்த கல்லை என்ன செஞ்சிருக்க முடியாது. சத்தமாக சொல்லுங்களேன். அதனால தான் உங்களுக்கு அமைந்த இந்த ராக்காலம் ரொம்ப விளையிற பெற்றது.
இந்த இருள் ரொம்ப விளையேற பெற்றது. இன்னைக்கு வேணா கண்ணீர் வெடிக்கிறீங்களே, இன்னைக்கு வேணா கதறி கொண்டிருக்கீங்களே, இன்னைக்கு வேணா புலம்பிக் கொண்டிருக்கீங்களே, இன்னைக்கு வேணா கதறி புலம்பிக் கொண்டிருக்கீங்களா, தனியா இருக்கிறேன், போராடுறேன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ராக்காலோதான் ஒரு பிரமாண்டமான தரிசனத்தை வெளிக்கொண்டு வருகிற ஊத்தாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? முதல்ல அந்த ராக்காலம் அந்த கற்களை கையில் எடுக்க வைத்தது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த ராக்காலம் தான் உங்களை தம்முடைய கரத்தில் எடுக்க வைத்திருக்கிறது. ஆமென். இரண்டாவது அதே அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாமே. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து, காலையில எழுந்து பார்க்கிறார். மேவி சொல்ல போனாக்கி அந்த கல்லை எடுத்து, தலையில் மேல் இருக்கிற கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி, அதை என்ன எப்படி மாற்றுறாரா? தூணாக. சத்தமா? தூணாக. எடுக்கும் போதும் தெரியல, படுக்கும் போதும் தெரியல. இப்போ எந்திரிச்சு பார்த்தா இவருக்கே பயம் வருது, பயம் வருது, பயம் வருது. இந்த கல் எப்படி மாற்றப்படணுமா? சத்தமா? உங்களை இந்த எலுகைக்கு கர்த்தர் பிள்ளரத மாற்றுவார், தூணாக தான் மாற்றுவார். உங்க சபைக்கு கர்த்தவங்களை தூணா மாற்றுவார், உங்க கிராமத்துக்கு கர்த்தவங்களை தூணா மாற்றுவார், உங்க பட்டணத்துக்கு கர்த்தவங்களை தூணாய் மாற்றுவார். கரங்களை தட்டி தைரியமாய். ஹல்லேலூயா. வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேக வார்த்தையின் தீரு உணவா வளமாய் வளமாய் என்னை எல்லாரும் எல்லாரும் உம்மை என்னை கொண்ட இயேசு, glory Father, யாரென்று நான் வே வாழ்க்கை பாய எத்தனை இருள் இருந்தாலும் உங்களை கர்த்தர் நிலை நிறுத்தவரை விட மாட்டார். வாழ்க்கை பயணத்திலே நத்திலே மேக தூணாய் வருபவரே, வார்த்தையின் உணவா வளமாய் காப்பவரே, வார்த்தையின் திருவுணவா எல்லாரும் வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு, ஆமே உம்மை யாரென்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது நம் துணையாயிருப்பவரே, எல்லாரும் 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 தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, ஓமாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, ஓமாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு, உண்மையா உண்மை யாரென்று அறிவே. என்னொரு சொல்லலாமே, என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யாரென்று நான் அறிவே. அந்த எலிகளை நீங்க பாத்தீங்கன்னா இரவுல எடுக்கிற கல் தலைக்கு வந்திருக்கு, காலையில பார்த்தா இவனுக்கு நடுக்க வருது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்த மேய்ச்சல் கற்களை வேணா எடுத்திருக்கலாம். நிறைய வீட்டில் அந்த பிள்ளைங்களை அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த பிள்ளை படிக்கும், இந்த பிள்ளை என்ன செய்யாது, படிக்காது. இது கொஞ்சம் என்னது சத்தமா, இது கொஞ்சம் மக்கு. எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது, இவனுக்கு மட்டும் என்னது இல்லை, சத்தமா பொறுப்பே இல்லை. எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஞானம் இருக்கு சொன்னாக்கி, ஆனால் இவனுக்கு சொன்னால் எதுவுமே என்ன செய்யாது, மண்டையில் ஏறாதுப்பா. நல்ல ஸ்லாங்கில் புரியாதுன்னு சொல்லுவீங்க நினச்சேன். எங்கே ஏறாது, தலையில ஏறாது.
இவன் எடுக்கும் போதும் இந்த கல்லை தான் பார்த்தான். இவன் வைத்திய செல்வன் தலை வைக்கும் போதும் அது வெறும் கல்லை தான் பார்த்தான். ஆனால் காலையில் எழுந்திருக்கும் போது இந்த கற்கள் இவ்வளோ பெரிய வெளிப்பாடு இருக்கு என்று தேசமே நடுங்கிற அளவுக்கு, தேசமே பயப்படுற அளவுக்கு கர்த்தர்களை தூணாய் நிறுத்துகிற காலம் வரும். தைரியமாய் கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி, glory father, கர்த்தர் அநேக கட்டுகளை அவிழ்க்கவே பார்க்கிறேன், அநேக கட்டுகளை அவிழ்ந்து விலகவே பார்க்கிறேன், ஜீசஸ் விடுதலையை பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா எடுக்கும் போது அந்த நடுக்கம் இல்லை, நீ தலை வைக்கும் போது அந்த நடுக்கம் இல்லை. ஆனால் காலையில் எழுந்ததோடு அவனுக்கு என்ன வந்துச்சு? சத்தமா நடுக்கம் வருது. ஏன்னா இது எப்படி மாற்றப்படணுமா? சத்தமா. அதனால உங்களை பெற்றவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஐந்து சொல்லுவானி உங்களை வழி நடத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், அபிஷேகம் பண்ணனவனா தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களை அழைச்ச இடத்துல கட்டாயம் உங்களை நிறுத்துகிற காலம் வர வைப்பார், வர வைப்பார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், நடத்துகளை பார்ப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அழைச்சவர்களை நடத்த போது நீங்க பார்ப்பீங்க, அழைக்கிறவங்களை மகிமைப்படுத்த போது பார்ப்பீங்க. இதுவரைக்கும் ஏதோ கற்களா இருந்தாலும் இந்த கற்களை தனிய தூண மாறணும்னு சொல்லி பரலோகமே விரும்பி இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். ஏன்பதை எங்கள் குடும்பத்திலிருந்து பிரிக்கிறார், ஏன்பதை உறவுலேருந்து பிரிக்கிறார். உங்க குடும்பம் நான் மட்டும் தனியா இருக்கிறேன், நீ தனியா இல்ல, உங்களை தூணா மாற்றுவதற்காக கர்த்தர் தமிழ் ஜனத்திலிருந்து உங்களை பிரித்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் உங்களை பிரித்தெடுக்கிறார், தேவன் உங்களை பிரித்தெடுக்கிறார். அதனால கற்களோட கற்களா இந்த கல் இருக்கக்கூடாது, அந்த கல் அப்படி செப்பரேட் ஆக்கப்படணும். அந்த கற்கள் எடுத்து இது கிடக்க கூடாது, இது தனியா வரணும். ஏன்னா இது தூணா மாற்றப்படணும். இது மேல பிரம்மாண்டமான வெளிப்பாடு இந்த கற்களுக்கு இருக்கிறது. தைரியமா கரங்களை தட்டி, யாருக்கு தெரியுதோ இல்லையோ, யாருக்கு இது புரியுதோ இல்லையோ, ஆனா வேத சொல்லப்படுது உங்களை தூணாய் மாற்றபடி இறங்கி இருக்கிற உங்களுடைய மேல தொட்டு கொண்டு பார்க்கிறேன். அநேக சிரசி மேல் வல்லமை இறங்கி பார்க்கிறேன். எஸ், தேவன் உங்களை செப்பரேட் பண்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருக்கு தேவை இது எப்படி மாறணும்? சத்தமா, சத்தமா. அதனால தான் கற்களோட கற்களை பார்க்க வைக்கல. இத்தனை கற்கள் இருந்தாலும் இந்த கற்கள் தனித்துவமா நிக்கிற விசேஷித விளையேற பெற்ற கற்களாய், விளையேற பெற்ற கற்களாய். ஆமீன் சொல்லுங்களேன். அதனால தான் அந்த கோலியாத்தை வச்சு வீழ்த்துறதற்கு எல்லா குளங்களையும் பறக்கி அடைப்புகளை போடல, 5 குளங்களை மட்டும் எடுத்தான். ஆமே. அவன் பார்வையில் எல்லா கல்லும் பட்டிருக்கும், எல்லா கல்லையும் எடுக்கல. அவனுக்கு தெரியும் எந்த கற்கள் தண்ணீரோட அசைவடிச்சிடல. அந்த அந்த சேப் தண்ணியை தெரியும் வச்சிருக்கீங்களா? அதில் அசைவாடி அதில் இருக்கிற அந்த புறத்தோற்றெல்லாம் தானா கலந்து வெளியேறி இருக்கும். அசைவாடி அந்த அதில் இருக்கிற சொல்ல அதில் இருக்கிற தேவையில்லாத ஷேப், தேவையில்லாத ரூபம் எல்லாம் நீங்க நீக்க மாட்டீங்க, கர்த்தரே நீக்க ஆரம்பிப்பார். தைரியமா கரங்களை தட்டி அசைவாட ஆவியான நடுவில் இறங்குகிறத நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் the right choose the God, தேவ பார்வையில் பட்ட விளையேற பெற்ற கல்லை அப்படி எடுத்துக்கொண்டு இந்த இலைகளை கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சும்மா தற்செயல வந்துட்டோம்ன்றது அப்படிலாம் இல்லை. அவர் தெரிஞ்செடுத்ததுனால இந்த கல் நிச்சயமா தூணாய் மாறுகிற காலம் வரும். இன்னைக்கு வேணாம் ஏதோ சொல்லலை, அந்த கல் அப்படி கடையில் கடந்தா அப்படி கடக்கிற கல்லா இருப்பாங்க. ஆனால் தூணா மாத்தினா 4 பேர் நின்று பார்க்கிற அளவுக்கு, சமுதாயம் நின்று பார்க்கிற அளவுக்கு, சபை நின்று பார்க்கிற அளவுக்கு, கிராமம் நின்று பார்க்கிற அளவுக்கு, பட்டணம் நின்று பார்க்கிற அளவுக்கு இது நிறுத்தப்பட வேண்டும் என்கிற காலம் விரிதமாய் வரப்போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் அந்த கல் 2வது தூணா மாற்றப்படணும். யாருக்கும் தெரியாது. லேயாள் அற்பமா எண்ணப்படதை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? கண்டு. அந்த வார்த்தை லேயாள் அற்பமா எண்ணப்படதை கர்த்தர் கண்டு. அதனால தான் அந்த எலிகளை கர்த்தர் உங்களை தானா வரல, தேவன் உங்களை பார்த்தார்.
ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் இது கற்களோட கற்களாய் கிடக்கிற கல்லல, அந்த கற்களுக்கு நடுவில் இந்த கல் தூணா மாறப்போகுது. அந்த உறவுகளை பார்க்கல இந்த உறவு தூணாய் மாற்றப்பட போகிறது. அந்த உரிமைகளை பார்க்கல இந்த உரிமை தூணா மாற்றப்பட போகிறது. ஆமேன் சொல்லுங்களேன். அதனால ஒரு சில உறவுலாம் ஒட்டலைன்னா ஒட்டாத வரைக்கும் பாக்கியமா நினைங்க. ஆமேன் சொல்லுங்களேன். தைரியமா கரங்களை தட்டி. ஒரு சில உறவுல ஒட்டலைன்னா பாக்கியமா நினைங்க. தூணா மாறுதீங்க, தூணா மாறுதீங்க, தூணா மாறுதீங்க. ஒட்டல நினைச்சு அழாதீங்க. வீட்டில் அது ஒட்டாதபடி இருக்குன்னா கர்த்தருடைய தூணை உருவெடுக்க வைக்கிறார், தூணை உருவெடுக்க வைக்கிறார், தூணை உருவெடுக்க வைக்கிறார். ஷபா கபா கதாடாதாராபாராபா. கர்த்தருடைய மகிமை அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக, அநேகரை கதை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக, அநேகரை கதை தொட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன், அநேகரை கதை உருவெடுத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். நன்றி. விடுதலை. ஷகபா கதாடாதாரா. ஜீசஸ், Jesus, 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 the God choosing, தேவன் தெரிந்து கொள்ளுகிற விலையேற பெற்ற பாத்திரமாய், கனத்துக்குரிய பாத்திரமாய், விலையேற பெற்ற பாத்திரமாய் இந்த பாத்திரம் உருவெடுக்க வேண்டும் என்று நான் விரும்பல. பரலோகமே விரும்பி இருக்கிறது, பரலோகம் முடிவெடுத்திருக்கிறது. அப்படிதான் கர்த்தர் கூடாரத்தை எழும்புவார். இன்னைக்கு வேணா இது கடினமா இருக்கலாம். ஊழியத்தில் ஆரம்பத்தில் வரும்போது அந்த தனிமை அநேக நேரம் புலம்பி இருக்கிறேன். ஏண்டவரே அநேக காரியத்தில் அந்த தனிமை ஒரு மனிதனை வெகுவாய் கொள்றது தனிமை, ஒரு மனிதனை வெகுவாய் பாதிக்கிறது தனிமை. ஒரு சில அநேக அந்த இழப்பு, பிரிவினை, அந்த வேதனைகள்லாம் காலையில் மலைக்கு போய் ஜெபிக்கிறது, ஈவினிங் தான் மலை விட்டு இறங்குவே, அந்த அத்தனை மணி நேரமும் மலையில் ஒன்று அழுதுகிட்டே இருந்து ஒன்று கேட்பேன், எனக்கு சகிக்க பலன் தாராண்டவரே. யார்ட்டையும் பேசுறதுக்கு பலன் இல்லை, பேசுறாக்கி சொல்கிற அளவுக்கு புரிந்து கொள்ள யாரும் செவியும் திறக்கலை. ஆனால் ஒன்று சகிக்கிறதுக்கு எனக்கு பலன் தாராண்டவரே, சகிக்கிறதுக்கு எனக்கு பலன் தராண்டவரே, சகிக்கிறதுக்கு எனக்கு பலன் தராண்டவரே. நான் ஏன் இப்படி தனியா இருக்கிறேன், நான் எப்படி போராடுறேன் அன்னைக்கு நினைக்கிறேன். ஆனா அன்னைக்கு நினைச்சேதா இன்னைக்கு இப்படி ஒரு காரியத்தை, இப்படிப்பட்ட வெளிப்பாட கர்த்தர் உருவெடுக்க வைத்தது. அந்த ஒரு ராக்கால வட்டலாம். தைரியமா கரங்களை தட்டி எஸ். வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த ஒரு ஆக்சிடென்ட், திருமணம் முடிந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் 7 திருமணம், அக்டோபர் 23 ஆக்சிடென்ட். குடும்பமாக கிட்டத்தட்ட அந்த ராமகிருஷ்ணபுரம் சர்ச்சுக்கு அந்த சாலபுதூருக்கும் இடையில் அப்பா அம்மா கிட்டாக நானும் மனைவியும் விழுந்திருக்கிறோம். அடுத்தடுத்தது ஆக்சிடென்ட், எந்திக்கல முடியாது. நல்ல மழை, ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஃபியூச்சர் போனது ஊழியத்துக்கு. ஒரு சில உறவுலாம் ஊழியத்தில் உண்மை இல்லை, அதனால் கர்த்தர் என்ன செஞ்சிட்டார், அடிச்சிட்டார். மேபி சொல்ல போனாக்கி அநேக வார்த்தைகள் கேட்டாங்க, விழுந்து கிடக்கிறோம். ஆனால் விழுந்த நிமிடத்தில் என்கிட்ட கர்த்தர் என்ன பேச தெரியுமா, விழுந்து கிடக்கிற என்னால் எந்திக்க முடியாது, ஆக்சிடென்ட், மழை பெய்யுது, எத்தனை இடர் வரட்டும் அது உன்னை பிரிக்காது, இன்னும் ஓட வைப்பேன், இன்னும் ஓட வைப்பேன், இன்னும் வெளிப்பாட தருவே. ஏறுது ஆம்புலன்ஸு, அரை மணி நேரம் யாருமே தூக்கல, அப்படியே ரோட்டில் ஒதுக்கி வச்சிருக்காங்க. தூக்கி ஆம்புலன்ஸில் வைக்கும் போது என் இருதயம் களி கொடுத்து பாடுது, எத்தனை இடர் வரட்டும் அது என்னை பிரிக்காது, இன்னும் மக்கள் ஓடுவேன், இன்னும் மக்கள் உழைப்பேன். என்னப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும் சொல்லுங்கப்பா. போகிறது எங்க, ஆம்புலன்ஸ் சவுண்டில் உள்ள பாட்டு ஓடுது. ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு நெருக்கம் தான் ஆரவாரமாய் மாற்றுவார், நெருக்கம் தான் உங்களை கலிகுறுதலை மாறுவார். நெருக்க வர பாருங்க புதிய புதிய பாட்டு வரும். ஆமீன் சொல்லுங்களேன். நெருக்க வருதுன்னா புதிய பாட்டை எழுத வைப்பார். வேதம் சொல்லுங்க, புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர். ஆனந்த களிப்பு என்ன அர்த்தம் தெரியுமா, நடனம் களிப்பாய் மாற்றுகிறவர். ஆமீன் சொல்லுங்களேன். நீங்க புலம்பிட்டே வரீங்கன்னா தேவன் சொல்லுகிறார், ஆனந்தமாய் கர்த்தர் ஆரவாரம் பண்ண வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் மேபி சொல்ல போனாங்க அந்த ராக்காலம் தான் இன்னைக்கு இந்த நிமிடம் வரை கத்தை எழுப்பியிருக்கிறார். இந்த இடத்துல கொண்டு வந்தது அந்த ஒரு ராக்காலம் வரல. இன்னைக்கு நினைப்பேன், அந்த ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த ஊழியத்தில் இப்படி வந்திருக்க மாட்டாண்டவரே. ஆமீன் சொல்லுங்களேன். அந்த ஆக்சிடென்ட் மட்டும் உண்மையாகவே அடிக்கடி அந்த ஆக்சிடென்ட் தான் என் ஊழியத்துடைய திருப்பு முனையே. ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். அதனால்
பல காரியத்தில் கத்தர் கற்று தந்ததுனால வருகிற எதை கண்டுமே பயப்படாதீங்க. தனிமையாக இருந்தால் கூட, வியாகுலமாக இருந்தால் கூட ஒரு அழைச்சவர் இறங்கி வருவார். ஆமீன் சொல்லுங்களேன். எனக்கு கர்த்தருக்கு தேவை இந்த கல் தூணா மாறணும், தூணா மாறணும். இது ஒட்டலுன்னா நினைக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். ஒட்டலை நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த கற்கள் நிற்கும், ஐதி சொல்ல இதை தூணை தான் பார்க்கும். ஆமீன் சொல்லுங்களேன். இது வரைக்கும் இப்படி பார்த்த பல்ல இப்படி பார்க்க வைக்கிற காலம் வரும். தைரியமா கரங்களை தட்டி எஸ். கீழே பார்க்கும் போது இப்படி பார்ப்பாங்க, தூணா மாறினா எப்படி பார்ப்பாங்க? சத்தமா பார்க்க வைப்பார். ஆமீன் சொல்லுங்களேன். அதனால உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உங்க தலை நிமிரும். ஆமீன் சொல்லுங்களேன். இப்படி இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கல, ஆனா தீர்க்க தரிசனத்தை பேசினார். ஒரு நாள் வரும், இப்படி பார்க்கிற உறவு உன்னை தூணா நிக்கிறத பார்க்கிற காலம் வரப்போகிறது. ஆமீன் சொல்லுங்களேன் தைரியமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இளையகுமாரன் பண்ணி மேய்க்கும் போது அந்த சாப்பாடு கிடைக்காம இருக்கும்போது அந்த பண்ணி மேய்ச்சவனை எப்படி பார்த்துருப்பாங்க? எப்படி பார்த்துருப்பாங்க? பண்ணி மேய்க்கிற மனுஷன் மட்டும். ஏன்னா உனக்கு அந்த பார்வை பேச்செல்லாம் இப்படி குறைஞ்சிரும். ஆனால் அந்த இடத்த விட்டு கத்தை தூக்கி அப்படி அப்பாவுக்கு நேராக கொண்டு வரும்போது, தகப்பனுடைய அன்புக்கு நேராக கொண்டு வரும்போது, அது எல்லா ஜனங்களும் இப்படி பார்க்குற அளவுக்கு ஒத்த நிமிஷத்தில் கத்தரை மாற்றி அமைச்சர்ல. ஆமைன்னு சொல்லுங்களேன். ஒரே நிமிடத்தில், ஒரு நிமிஷத்தில். இது வரைக்கும் இப்படி பார்த்தது பண்ணி மேய்ச்சது, இந்த தகட்டெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது சொல்லி திட்டுறவங்க அடித்தவங்களாம் இப்போ கொஞ்சம் மிஞ்சி பண்ணாக்கி ஒரு கொஞ்சம் சனப்பொழுதுல இது சொல்ல கிராமம் எப்படி பார்க்குறதுனாக்கி பிள்ளை வந்துட்டுன்னு சொல்லி எப்படி பார்க்குது? சகோதரர் வந்திருக்காரு. யாரு சகோதரன்? ஆமீன் சொல்லுங்களேன். பார்க்க வைப்பார். அப்படிதான் பார்க்க வைப்பார். தீர்க்க தரிசன கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கார். அதனாலதான் அந்த கண்ணீர் இன்னைக்கு தண்ணியாய், இந்த இருளுக்குள்ள தண்ணியா அழுகிற காரணம் இது தூணாய் மாறிக்கொண்டு வருகிறது. கர்த்தர் கூடாரத்தை தூணாய் மாற்ற போகிறார். தைரியமா கரங்களை தட்டி மூன்றாவது அதே 18 வாசிங்க. சீக்கிரம் வாசித்து முடிக்க போகிறோம். அதே 18. தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து. போதும். மூன்றாவது தூணா நிறுத்தின கல் இப்போ என்ன மாற்றப்படுது? சத்தமா எண்ணெய் வார்க்கப்படுது. வேதத்தில் கேட்டாக பழைய ஏற்பாடு நாட்களில் ஒரு காரியத்தை நிரூபிக்கணும், இல்லை திசாந்திரப்படுத்தணும்னா அவர்களை அழைத்து அவர்கள் மேல் எண்ணெய் வார்க்கிறது வழக்கம். ஒரு மனுஷனை தீர்க்கதரிசியை மாற்றுறாங்க அப்படின்னா அவர்கள் எல்லாருக்கும் நடுவில் எண்ணெய் வார்ப்பார்கள். இல்லை ஒரு மனுஷனை ராஜாவை அபிஷேகம் பண்ணணும்னா அவங்க மேலே என்ன செய்வாங்க? எண்ணெய் வார்ப்பாங்க. இல்லை ஒரு மனிதன் சொல்ல ஆசாரியனை நியமிக்கணும், அவங்க மேலே என்ன செய்வாங்க? எண்ணெய் வார்க்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்கள் மேலே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக தைலத்தை கர்த்தர் ஊற்ற போகிறார். அபிஷேக தைலம். ஏன்னா அதே யாக்கோபு என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? நான் கோலும் கையுமாக என்ன செஞ்சேனா? எங்கிருந்துங்க இந்த எண்ணெய் வந்துச்சு? அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். இந்த யோர்தானை நான் வெறும் கோலுமாய் கையுமாய் என்ன செஞ்சேன்? சத்தமா அவரே சொல்லியிருக்கார். வாசிக்கலாம். அதுக்கு பின்னாடி வசனம் ஆக்சுவல் வாசிங்க. அப்படி கண்டினியூ வாசிங்க. 18, 19, 20 வாசிங்க. அதுக்கு அடுத்த வாசிங்க. தேவன் என்னோட இருந்து தேவன் என் கூட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி, நான் போகிற வழியில என்னை காப்பாத்துறது. உண்ண ஆகாரமும், எனக்கு சாப்பாடு யார் தான் தரணும்? தேவன் தான் தரணும். உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து, மாற்று வஸ்திரமே இல்லாம போயிட்டு இருக்கிறான். உண்ண ஆகாரமும் உடுக்க உடையும் தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால். தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அவன் கையில ஒண்ணுமே என்ன செய்யல. சத்தமா எங்க இருந்து வந்துச்சு இந்த எண்ணெய்? இந்த எண்ணெய் வேற எங்க இருந்து வரல. பரலோகத்தின் கனிகளை கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறார். அல்லேலூயா. எங்க இருந்து வந்தலாம் தெரியாது. ஏன்னா அவரே சொல்லுங்க, நான் கோலும் கையுமாக தான் செஞ்சேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கே வரும்போது என்ன இப்படி வந்திருக்கலாம். ஆனால் உங்கள் மேலே விசேஷித்த தைலம் இன்னைக்கு ஊற்றப்பட போகிறது. இந்த இடம் ஆண்டவர் என்ன சொன்னார்? பெத்தேல். ஆமென் சொல்லுங்களேன்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் தெரியல இது தேவனுடைய வீடுன்னு, ஆனால் இப்போ சொல்லுவாங்க, இனி சொல்லுவாங்க, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறல்ல. தைரியமாய் இதுவரைக்கும் தொடும்போது தெரியல, தூக்கி நிறுத்தும் போது தெரியல, இப்போதான் தெரியுது இது என்னுடைய வீடு. யாருடைய வீடு? உங்களை பார்த்து இந்த உலகம் சொல்லும், இது கர்த்தருடைய ஸ்தலம், பயங்கரமா இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். உங்க எல்கைக்குள்ள நுழைகிறவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். உங்க வீட்டுக்குள்ள நுழைகிறவங்க அப்படிப்பட்ட ஆரவாரத்தை சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த ராக்காலம்னு நினச்சி நீங்கள் அழுதுட்டு வந்த அநேக கண்ணீருக்கு இன்னைக்கு தான் கர்த்தர் விட கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய தூணாய் மாறணும். இது ஒரு பிரம்மாண்டமான அரணாய் மாறப்போகிறது. அநேக ஆயிரங்களுக்கு நடுவில் அபிஷேகம் பண்ணப்படுகிற விசேஷ பாத்திரமாய் கர்த்தர் உருவெடுக்க வைக்கிறார். கரங்களை தட்டி எஸ். கர்த்தருடைய மகிமை இறங்குகிறதற்காக 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 ரிகாபா காதாடாடாடாராபா ஷிபா காபா காதாடாடாராபா லாபாராபா மகிமை மகிமை இறங்கி வருகிறது. ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். ஏந்த ராக்காலம், ஏந்த கண்ணீர், ஏந்த இருள், ஏந்த தனிமை, ஏந்த வியாகுலோ, உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிடவே மாட்டேன் என்பதை நிரூபிக்கிறதுக்காக நிரூபிப்பதற்காக ஷபா கபா கதடடடடரபரபா ரிமானா ஷிபா கதடடரபலபரபலபரபா சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி தைரியமா நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. கரம் இறங்கி வருகிறதுக்காக, ஒவ்வொரு நபர் மேலுடைய கரம் இறங்கி வருகிறதுக்காக நன்றி. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்து ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென்.